ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 47. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அனைவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் மித்ராவை பார்த்த மாதவியோ, நாளைக்கு நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கலான்னு இருக்கோம், நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க என்று கேட்க, அதை கேட்ட அம்ருவிற்கு தான் ஒரு நொடி உடல் நடுக்கம் எடுத்தது. அதை அவள் அருகிலிருந்த விஸ்வா உணரதான் செய்தான். அவளின் காதருகில் குனிந்தவன், என்னாச்சு உனக்கு என்று கேட்க, நம்ம லவ் பண்ணுற விஷயம் இன்னும் எங்கள் வீட்டுக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியும் தானே, அதான் நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்களோன்னு பயமாக இருக்குது, அதுவும் ஆதி என்ன நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது என்று சொல்ல, அப்பொழுது சட்டென்று விஸ்வாவிற்கு ஆதியின் கோப விழிகள் நினைவுக்கு வந்தது. அதில் ஒரு நொடி அம்ருவை பார்த்தவன், உன் அண்ணன் ஆதிதான் ஏடியா என்று கேட்டான். அதில் அதிர்ச்சியுடன் அவனை திரும்பி பார்த்த அம்ருவோ, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, ஆனால் அவர் அம்ருவின் அண்ணனாக இருக்கக்கூடாது என்று சிறு நம்பிக்கையுடன் தான் கேட்டிருந்தான். அவள் இல்லை என்று சொல்ல மாட்டாளா என்று ஏக்கத்துடன் அவளை பார்த்தவனுக்கு அவன் கேட்டவுடன் அவள் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியே பதிலாக இருந்தது. அதில் அவன் மனதில் இருந்த பயம் மேலும் அதிகமானது. எங்கு அவளை இழந்து விடுவோமோ என. இப்படி சம்பந்தப்பட்ட இருவரும் பயத்தில் இருக்க, ஆனால் மாதவியோ எப்பொழுது சம்பந்தம் பேச வர வேண்டும் என்று மித்ராவிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவரை பார்த்த மித்ராவோ, நான் வீட்டில் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டி என்று சொல்ல, சரி என்று தலையசைத்தார் மாதவி. அப்பொழுது ஒரு வெயிட்டர் வந்து மேம் பில் என்று கேட்க, தன் பேக்கில் இருந்து கார்டை எடுத்து கொடுத்தாள் மித்ரா. அவள் எப்படியும் பில் கட்ட மாட்டாள், கடைசியில் தன்னால் முடியாது என்று சொல்வாள் என்று நினைத்த சுதா மற்றும் மீனாட்சிக்கெல்லாம் அவள் இப்படி சர்வசாதாரணமாக பில் பே பண்ணியது அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன், மற்றவர்களுக்கும் கூட அது அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் விஸ்வா மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தான். பிறகு அவர்கள் அனைவரையும் பார்த்த மித்ராவோ மாதவியை பார்த்து, நாங்கள் கிளம்புறோம் ஆண்டி என்று சொன்னவள் திரும்பி அம்ருவை அழைக்க, அவளோ அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்தாள். அதில் மீண்டும் அமர்ந்த மித்ராவோ அவளின் முகம் பார்த்து, என்னாச்சு ஈஷா, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க என்று அவளின் கண்ணம் பற்றி கேட்க, அவளோ கலங்கிய விழிகளுடன் மித்ராவை பார்த்தவள், அண்ணி, அது அது நீங்கள் வீட்டில் பேச போறீங்களா என்று கேட்டாள். அவளின் அந்த கலங்கிய விழியை பார்த்து வேகமாக அவளின் அருகில் வந்த மாதவியோ, என்னாச்சடா என்று கேட்க, அவரை பார்த்து ஒன்றுமில்லை என்று தலையசைத்தவள் பிறகு, அது நாங்கள் லவ் பண்ணுறது இன்னும் எங்கள் வீட்டில் தெரியாத ஆண்டி, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது என்று அவள் சொல்ல, அவளின் தலையை தடவி கொடுத்த மாதவியோ, நீ பயப்படாதடா, நாங்கள் வேணா உன் வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறோம் என்று சொன்னவரை பார்த்து இடவலமாக தலையை அசைத்த அம்ருவோ, அப்பா அம்மாலாம் ஒத்துப்பாங்க ஆண்டி, நான் அண்ணனுங்களை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது என்று சொல்ல, அதை கேட்ட விஸ்வாவிற்கும் கூட பயமாக தான் இருந்தது. அப்பொழுது அம்ருவை தன் புறம் திருப்பிய மித்ராவோ, நீ லவ் பண்ணுறது உங்கள் அண்ணனுங்க யாருக்கும் இது வரைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா என்று அழுத்தமாக மித்ரா கேட்க, அவளின் அந்த அழுத்தமான வார்த்தைகளே அம்ருவிற்கு புரிய போதுமானதாக இருந்தது. தன் அண்ணன்களுக்கு ஏற்கனவே தன் காதல் விஷயம் தெரியும் என்று. அதில் அவள் அதிர்ச்சியுடன் மித்ராவை பார்க்க, அவளை அதே அழுத்தத்துடன் பார்த்த மித்ராவோ, நான் உன்கிட்ட வந்து நீ லவ் பண்ணுறியான்னு கேட்டேனே, நீ லவ் பண்ணுறது எனக்கு எப்படி தெரியும்னு உனக்கு தெரியுமா என்று கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள் அம்ரு. அவளை தான் விஸ்வா மற்றும் அவனின் குடும்பத்தினர் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெருமூச்சை ஒன்று விட்டு அம்ருவை பார்த்த மித்ராவோ பிறகு ஒரு முறை விஸ்வாவை பார்த்தவள் மீண்டும் அம்ருவை பார்த்து, நான்
விஸ்வாவை 2 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன்னு சொன்னல. நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே நீ அவனுக்கு கால் பண்ணப்போ அவன் ஃபோன் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச உன்னோட ஃபோட்டோவை பார்த்தேன் என்று சொல்ல அதிர்ந்து விட்டான் விஸ்வா. அதை பார்த்ததுக்கப்புறம் நான் உன் அண்ணனுக்கு கால் பண்ணி இதை பற்றி கேட்டேன். உன் அண்ணன் தான் எனக்கு சொன்னார் நீயும் விஸ்வாவும் லவ் பண்ணுறீங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட பேசவே வந்தேன் என்று மித்ரா சொல்ல சொல்ல அவளை தான் விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தாள் அம்ரு. உன் அண்ணனுங்க இதை பற்றி என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் உன் லவ் மேட்டரை அவங்களுக்கு தெரியும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், இப்படி அழாத என்று சொன்னவள் அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள். அதை பார்த்து கொண்டிருந்த விமலா பாட்டியோ அம்ருவை பார்த்தவர், உங்கள் தகுதிக்கு எங்களை மாதிரி ஒரு இடத்துல சம்மந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். அதை எப்படி உங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லுவாங்க? எப்படா பணக்கார வீட்டு சம்மந்தம் கிடைக்கும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இப்படி நாடகம் போட்டுட்ருக்கணும் என்று அவர் கேட்க அவரை கண்கள் சிவக்க முறைத்து பார்த்தாள் மித்ரா. அவளின் அந்த கோவ விழியை பார்த்த விஸ்வாவோ வேகமாக மித்ராவிடம், சாரிங்க, அவங்க அப்படிதான் ஏதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, நீங்கள் அதை பெருசாக எடுத்தாக்காதீங்க என்று சொல்ல அவரோ விஸ்வாவை முறைத்தவர், நானாடா லூசு என்று கேட்டார். ஆனால் அதையெல்லாம் விஸ்வா கண்டு கொள்ளவே இல்லை. பிறகு அம்ருவை அழைத்து கொண்டு சரி நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லி அங்கிருந்து வெளியில் வந்தாள் மித்ரா. அவளுடன் தான் விஸ்வா மற்றும் அவனின் குடும்பத்தினரும் வந்தார்கள். அம்ரு மற்றும் மித்ரா இருவரும் வெளியில் வர அவள் முன் வந்து நின்றது அம்ருவின் கார். டிரைவர் இறங்கி வந்து அம்ருவிற்கு கதவை திறந்து விட இந்த காட்சியை தான் அனைவரும் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுவும் அந்த காரை பார்த்தவர்களுக்கு அது லிமிடெட் எடிஷன் என்று புரிந்தது. அப்பொழுது ரோஹித்தோ விஸ்வாவிடம், இந்த கார் லிமிடெட் எடிஷன் தானே விஸ்வா, இது எப்படி உன் ஆளுகிட்ட என்று கேட்க, இதே கேள்வியை சிறிது நேரத்திற்கு முன்னால் கேட்டிருந்தால் அவனும் இவர்களைப் போல்தான் மொழித்திருப்பான். ஆனால் இப்பொழுது அவள் உண்மையாகவே யார் என்று தெரிந்தவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று புரிந்தது. ஆனால் அவன் பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் தோலை உலுக்கிய ரோஹித்தோ, டேய் சொல்லுடா, இந்த கார் பல கோடி இருக்குமே என்று கேட்க அது அங்கிருந்த அவனின் குடும்பத்தினர் அனைவரின் காதிலும் விழுந்தது. அதில் எல்லோரும் அதிர்ச்சியுடன் அம்ரு மற்றும் மித்ராவை பார்க்க, இந்த டிரைவரை பார்த்த மித்ராவும், இந்த காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க, நான் என் காரில் ஈஷாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, சரி என்று தலையசைத்த டிரைவரோ அந்த காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். அந்த கார் சென்றவுடன் மற்றொரு லக்ஸரியஸான கார் அங்கு வந்து நின்றது. அந்த காரை தான் அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் முன்னால் இருந்த காரை விட அத்தனை பிரம்மாண்டமாக இருந்தது அது. டிரைவர் கதவை திறந்து விட அம்ருவை பார்த்த மித்ராவோ ஏறு என்று சொல்ல, அவள் திரும்பி விஸ்வாவை பார்த்து கிளம்புறேன் என்று சொன்னவள் அவனின் அம்மாவிடமும் சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள். மித்ராவும் காரில் ஏற அங்கிருந்து அந்த கார் புறப்பட்டது. பார்ப்பதற்கு கப்பல் போல் இருக்கும் அந்த காரை தான் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர் மீனாட்சி மற்றும் அவளின் அம்மா சுதாவும். இங்கு விஸ்வாவை பார்த்த ரோஹித்தோ, உண்மையை சொல்லு, உண்மையாவே அமிர்தா மிடில் கிளாஸா? மிடில் கிளாஸாக இருக்கவங்க கிட்ட எப்படி லிமிட்டட் எடிஷன், அதுவும் இந்த அளவுக்கு காஸ்ட்லியான கார்ஸ் எல்லாம் இருக்கும் என்று கேட்க, தெரியல என்று தலையசைத்தவன் அங்கிருந்து அவன் கார் நோக்கி சென்றான். பிறகு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் அவன் பின்னே சென்றார்கள். வீட்டுக்கு வந்தவுடன் அம்ருவை பார்த்த மித்ராவோ, நீ எதை பற்றியும் யோசிச்சு பயப்படாத, நீ போய் உன் ரூமில் ரெஸ்ட் எடு, நான் உன் அண்ணன்கிட்ட பேசுகிறேன் என்று சொல்ல, சரி என்று தலையசைத்தாலும் மனதில் சற்று பயத்துடனே தன் அறை நோக்கி சென்றாள் அம்ரு. அவள் சென்றவுடன் தன் அறைக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்த மித்ராவோ ஃப்ரெஷ் ஆகிவிட்டு கிருஷ்ணா மற்றும் ஜோதியின் அறை நோக்கி சென்றவள் அவர்களை அழைத்து கொண்டு ஜானகி மற்றும் ரத்னவர்மாவின் அறைக்கு சென்றாள். அங்கு சென்று மித்ரா கதவை தட்ட, கதவை திறந்த ஜானகியோ,
மூவரும் நிற்பதைக் கண்டு உள்ளே அழைக்க, உள்ளே வந்த மித்ரா, உங்கள் 4 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனால் ஆதி இல்லாமல் இதை பேசுறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் என்று சொன்னவள் அம்ருவின் காதலை பற்றியும் அதை பற்றி அவள் ஆதியிடம் கேட்டபொழுது அவன் சொன்னவற்றை பற்றியும் இவர்கள் 4வரிடமும் கூறினாள். பிறகு இன்று ஹோட்டலில் விஸ்வா மற்றும் அவனின் குடும்பத்தை சந்தித்ததையும் அவர்கள் தன்னிடம் நாளைக்கு பெண் கேட்டு வரட்டுமா என்று கேட்டதையும் இவர்களிடம் சொல்ல, 4வரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அதை பார்த்து குழம்பிய மித்ராவோ, என்னாச்சு, உங்க யாருக்கோ இதில் விருப்பம் இல்லையா என்ன என்று கேட்க, அமைதியாக அவளை பார்த்த 4வரும், அம்ருக்கு இதுதான் விருப்பம்னா, அந்த பையன் நல்ல பையனா, அந்த பையனை அம்ரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆதி துருவன் சர்வாக்கு சம்மதம்னா எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூரண சம்மதம் என்று 4வரும் ஒரு சேர கூறினார்கள். எப்படியும் அவர்கள் இதைதான் கூறுவார்கள் என்பதை மித்ரா முன்பே யூகித்திருந்தாள். அதில் அவர்களை பார்த்து அழகாக சிரித்தவள், உங்க பொண்ணு லவ்வுக்கு ஓகேன்னு சொல்றீங்க என்று கேட்க, எங்க பசங்க மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் தப்பான ஒரு டிசிஷனை அவங்க எடுக்க மாட்டாங்க என்று சொன்னார் ரத்னவர்மா. அதை மற்ற மூவரும் ஒத்துக்கொள்வது போல் தலையசைத்தார்கள். சரி, உங்க 3 பசங்க கிட்டேயும் பேசிட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்று சொன்னவள் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டாள். வெளியில் வந்த மித்ராவோ தன் மொபைலை எடுத்து கான்ஃபரன்ஸ் காலில் வர்ஷினி மற்றும் வேதாவை தான் அழைத்தாள். அவர்களை அழைத்தவள் அம்ரு மற்றும் விஸ்வாவின் லவ்வை பற்றி சொன்னவள் தான் அவனை 2 முறை மீட் செய்ததையும் பற்றி சொல்லிவிட்டு, நீங்க தான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி பேசணும், ஆதி கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று சொல்ல, அவ்வளவுதானே, விடுமித்தோ, நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொன்னனர் இருவரும். சரி என்று சொன்னவள் போனை வைத்துவிட்டு அவள் அறைக்கு சென்றாள். உள்ளே வந்து பெட்டில் அமர்ந்த மித்ராவிற்கு அப்பொழுதுதான் காலையில் தாலி பிரித்து கோர்ப்பதாக சொன்னதற்கு ஆதி சொல்லிய அனைத்தும் அவளுக்கு நினைவு வர அவளின் மனம் சோகத்தில் மூழ்கியது. அன்று இரவு அனைவரும் இரவு உணவு முடித்துவிட்டு அவரவர் அறைக்கு சென்றுவிட, மித்ரா மட்டும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னவள் அவள் அறையிலேயே இருந்தாள். இன்னும் ஆதி வீட்டிற்கே வரவில்லை. அவனுக்கு அவள் அழைத்தும் பார்த்தாள். ஆனால் அவளின் அழைப்பையும் அவன் ஏற்கவில்லை. இதையெல்லாம் நினைக்க நினைக்க மித்ராவிற்கு மனம் மிகவும் வலித்தது. அவன் திடீரென்று ஏன் இப்படி செய்கிறான் என்று புரியாமல் குழம்பி போனாள் மித்ரா. நேற்று இரவு அவனை பார்த்து அவனிடம் பேசியதோடு சரி, அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை அவளிடம் ஒரு ஃபோன் செய்து கூட பேசவில்லை ஆதி. அது அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக பெட்டில் படுத்திருந்தாள் மித்ரா. ரூமுக்கு வந்த வர்ஷினியும் துருவனை பார்த்து, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் துரு என்று சொல்ல, அவளை பார்த்தவனோ, என்ன புதுசா முன்னாடி சொல்லிட்டெல்லாம் பேசுற என்று கேட்க, இது அம்ரு பத்தி பேசணும் என்று வர்ஷினி சொல்ல, அம்ருவை பத்தியா என்று கேட்டவன் குழப்பமாக அவளை பார்த்தான். அது அம்ரு விஸ்வான்னு ஒரு பையனை லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் தானே என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான் துருவன். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு ஓகேவா என்று வர்ஷினி கேட்க, அவளை குழப்பமாக பார்த்தவனோ, இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வரு என்று கேட்டான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என்று வர்ஷினி மீண்டும் கேட்க, முதல்ல நீ இதை ஏன் கேட்குறன்னு சொல்லு, அதுக்கப்புறம் என் பதில் என்னன்னு சொல்கிறேன் என்று சொன்னான் துருவன். அதில் ஒரு பெருமூச்சொன்றை விட்ட வர்ஷினியோ அவனிடம் மித்ரா கூறிய அனைத்தையும் கூறினான். அம்ரு விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் அவன் ரொம்ப நல்ல பையன்தான், அதனால தான் இன்னும் அவன் உயிரோடு இருக்கான். அப்புறம் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி என்ன சொல்கிறானோ அதுதான் ஃபைனல் டிசிஷன். அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் எங்கள் முடிவும் கூட என்று சொன்ன துருவனை பார்த்த வர்ஷினியோ, அப்போது ஆதி அண்ணா என்ன டிசைட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்களா என்று கேட்டாள். அதற்கு ஆமாம் என்று தலையசைத்தான் துருவன்.
சரி ஓகே என்று சொன்ன வர்ஷினியோ தன் மொபைலை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றவள் மித்ராவிற்கு அழைத்து துருவன் சொன்ன அனைத்தையும் அவனிடம் சொன்னாள். சரி என்று சொன்ன மித்ரா தான் ஆதியிடம் பேசிவிட்டு சொல்வதாக சொல்லி போனை வைத்து விட்டான். இங்கு வேதாவும் சர்வாவிடம் இதை பற்றி கேட்டிருக்க அவனும் துருவன் சொன்ன அதையே தான் சொன்னான். மித்ராவிற்கு அழைத்த வேதாவோ ஆதி அண்ணாக்கு ஓகேனா இவங்களுக்கும் ஓகேவா என்று சொல்ல எல்லாரும் அதையே சொல்கிறாங்க, ஆதிக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகேன்னு, ஆனால் அவனை ஓகே சொல்ல வைக்கிறது தானே கஷ்டம் என்று புலம்பினாள் மித்ரா. அதை கேட்ட வேதாவோ அது ஓம் பாடு என்று சொன்னவள் காலை கட் செய்து விட ஒரு பெருமூச்சொன்றை விட்ட மித்ராவோ பெட்டில் படுத்து கொண்டாள். அவளின் நினைவு முழுவதும் அவள் ஆதியே நிறைந்திருந்தான். இரவு 12 மணி போல்தான் வீட்டிற்கு வந்தான் ஆதி. தன் ரூமிற்கு வந்தவன் பெட்டில் அமைதியாக உறங்கும் தன் மனைவியை ஒரு நொடி பார்த்துவிட்டு வாஷ்ரூம் சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தவன் பெட்டின் அருகில் நின்று சிறிது நேரம் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அந்த ரூமிலிருந்து வெளியில் சென்று விட்டான். அவனின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்த மித்ராவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்பொழுது எதற்கு அவன் வெளியில் செல்கிறான் என்று யோசித்தவள் அமைதியாக படுத்து கொண்டிருந்தாள். இங்கு நேராக கிச்சனுக்கு வந்த ஆதி ஒரு பிளேட்டில் உணவை எடுத்துக்கொண்டு தன் அறை நோக்கி வந்தான். கதவை திறந்து உள்ளே வந்தவன் பெட்டின் அருகில் இருந்த ஒரு டேபிளில் அந்த பிளேட்டை வைத்துவிட்டு அவள் அருகில் சென்று படுத்து கொண்டு பின்னால் இருந்து அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். பிறகு அவளின் காது அருகில் சென்று அவள் காதில் லேசாக முத்தமிட்டவன், இன்னும் எவ்வளோ நேரம்டி இப்படி தூங்குற மாதிரி நடிக்க போற என்று கேட்க அதில் உள்ளுக்குள் சிறிதாக அதிர்ந்தாலும் அமைதியாக தான் படுத்திருந்தாள் மித்ரா. அவளை இன்னும் தன்னுடன் சேர்த்து இறுக்கியவன், பதில் சொல்லுடி என்று கேட்க அவனின் அந்த சூடான மூச்சு காற்று தன் கழுத்தில் படும் பொழுது அதில் சிலிர்த்துதான் போனாள் மித்ரா. தன் கண்களை மேலும் இறுக்கி மூடியவள் அசையாமல் படுத்திருந்தாள். இது வேலைக்காவாது என்று நினைத்த ஆதி அவளை தன் புறம் திருப்ப அவன் புறம் திரும்பிய மித்ராவோ கண்களை இறுக்கமாக தான் மூடியிருந்தாள். அதில் அவள் கன்னங்களை கையில் எழுந்தி தன் முகம் பார்க்க செய்தவன், என்ன ஆச்சு, இப்ப கண்ணை திறக்க போறியா இல்லையாடி என்று சற்று குரலை உயர்த்தி கேட்க மெதுவாக தன் இமை பிரித்தாள் மித்ரா. அவளின் கண்களோ கலங்கி இருந்தது. அதை பார்த்தவனோ, இப்ப எதுக்கு நீ அழற என்று கேட்க ஒன்றுமில்லை என இடவலமாக தலையசைத்தாள் மித்ரா. அவளை பெட்டில் தள்ளி அவள் மேல் விழுந்தான் ஆதி. பட்டும் படாமலும் அவள் மேல் படுத்தவன் அவள் விழி பார்த்து, இப்போ எதுக்கு அழற சொல்லுடி என்று கேட்க அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. ஆனால் அவள் மனதிலோ பெரும் குழப்பம் இருந்தது. அவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்று ஆதிக்கும் நன்றாகவே தெரியும் தான். இருந்தும் அமைதியாக அவளிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனின் விழி பார்த்த மித்ராவோ, ஏன் நீ எனக்கு காலையிலிருந்து கால் பண்ணவே இல்லை என்று கேட்க அவளை பார்த்தவனோ, ஏன் நான் பண்ணலனா நீ பண்ண மாட்டியா என்று கேட்டான். அவனை முறைத்து பார்த்த மித்ராவோ, நான் பண்ண நீ தான் எடுக்கல என்று சொல்ல அதில் லேசாக சிரித்தவனோ, கொஞ்சம் பிஸியா இருந்தேன்டி என்று சொன்னான். அதில் அவனை பார்த்து உதட்டை சுழித்த மித்ராவோ முகத்தை வேறு புறம் திருப்பியவள், பிஸியா இருந்தானா, அது என்ன பொண்டாட்டி ஞாபகம் கூட இல்லாம வேலை பார்க்கறது என்று சொல்ல அவள் மெதுவாக தான் முணுமுணுத்தாள். ஆனால் அது ஆதியின் காதில் நன்றாகவே விழுந்தது. அதில் மேலும் சிரித்தவன் அவளை தன் புறம் திருப்பி அவளின் விழி பார்த்து, இப்போ உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான். நான் ஒன்று கேட்டா உண்மையை சொல்றியா தேவ் என்று கலங்கிய விழியுடன் மித்ரா கேட்க அவளின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை தன் கையால் துடைத்து விட்டவன், என்னடி என்று கேட்டான். காலையில் நீ கீழே சொன்னல, அது ஏன்
என்று கேட்க, கொஞ்சமாவது புரிகிற மாதிரி பேசுடி என்று புரிந்தாலும் வேண்டுமென்றே சொன்னான் ஆதி. அதில் கடுப்பான மித்ராவோ அவன் வேண்டுமென்றே தான் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள், அது ஒன்றும் இல்லை, நீ போ என்று சொன்னாள். தன் மனதில் இருப்பதை ஆதியிடம் கூறுவாளா மித்ரா? உண்மையில் அம்ரு யார் என்பது விஸ்வாவின் குடும்பத்தினருக்கு தெரிய வருமா? அம்ருவின் திருமணத்தை பற்றி ஆதியின் முடிவு என்ன? ஆதி ஏன் இந்த ஃபங்க்ஷனை வேண்டாம் என்று சொன்னான் என்பதை மித்ராவிடம் கூறுவானா? தான் காதலிக்கும் அம்ருதான் ஏடியின் தங்கை என்பதை அறிந்து கொண்ட விஸ்வா அடுத்து என்ன செய்ய போகிறான்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.